ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் அநேக நேரங்களில் இப்படி சொல்லி இருக்கக்கூடும், இந்த வியாதியை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, தலைவலியை தாங்க முடியல, வயிற்று வலியை தாங்க முடியல, இந்த சோதனையை தாங்க எனக்கு பலன் இல்லை, இந்த வீட்டை கட்டுறதுக்கு எனக்கு பலன் இல்லை, மகனுடைய திருமணத்தை நடத்துறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, இந்த வேலையை செய்யறதுக்கு பலன் இல்லை, இந்த பரீட்சையை எழுதுறதுக்கு பலன் இல்லை, இந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு தெம்பில்லை, பிள்ளைகளை நல்ல படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. இப்படி உங்களுடைய பலனால் செய்ய முடியாமல் போகும் காரியத்தை நினைத்து எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் இல்லை என்று நீங்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து, நான் உங்கள் பலனாய் இருக்கிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இங்கே யோசபாத் ராஜா கர்த்தரை நோக்கி, எங்கள் தேவனே, எங்களுக்கு பலன் இல்லை என்று மன்றாடி ஜெபிக்கிறான். காரணம், அவனுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயர் மலை தேசத்தாரும் திரள் கூட்டமாய் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். யோசபாத் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் மிகுந்த கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை மட்டுமே நம்பி கர்த்தரையே சார்ந்து கொண்டு நிற்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை தைரியப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறேன், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இவர்கள் செய்தது என்ன தெரியுமா? கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதித்து ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கும் அந்த நேரத்திலே அங்கே போர்க்களத்தில் யோசபாத்தின் எதிரிகள் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுகிறார்கள். யோசபாத்திற்கு ஜெயம் உண்டாகிறது. அதன் பின்பு 4ஆம் நாளிலே பெராக்காவிலே எல்லாரும் கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனை நாலா பக்கமும் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? என்ன பண்ணுகிறது என்று தெரியவில்லையா? யோசபாத் ராஜா செய்தது போல கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று மன்றாடி ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு வழியை காண்பிப்பார். அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறார். இது ஒரு மனிதனுடைய பலன் அல்ல, இது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பலம். அவர் உங்களை பலப்படுத்துவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். தைரியமாய் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இனியும் சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், எதற்கும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறார். பிசாசால் உங்களை தொட முடியாது, எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. யோசபாத்தை போல கர்த்தரை துதியுங்கள், அவர் உங்கள் காரியங்களை நடத்துவார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. பலவீனத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் மகா பெரிய பலனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, எத்தனாவது நாளிலே பெராக்காவிலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கூடினார்கள்? ஏ 3, பி 4, சி 5, டி 7. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.